உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து சாரா, நீ வர வர ரொம்ப சேட்டை பண்ற. உன் சேட்டைக்கு அளவே இல்ல. கடைக்கு போயிட்டு இருக்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க. நல்ல வேலை, கிரைண்டர் கல்லு காலில் விழாம போச்சு. கடவுளே நினைச்சுக்கிட்டேன். இங்க பாரு, அங்கெல்லாம் நோண்டக்கூடாது. அரிசி ஊற வச்சிருந்தேன், அவ்வளோத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டலடி நீ. ஏன்னா இப்படி வர? அவனும் ஒன்ன மாதிரி தானே, எவ்வளவு அமைதியா இருக்கான் இருந்த இடத்துல. அப்படியே எப்ப பாரு வாழு வாழு வாழுன்னு என்னவாது பண்ணிக்கிட்டே. அந்த பொம்மை ரெண்டும் வாங்குலதாடி வாங்குலதாடி. போய் பேசுனா பிச்சு போடுவேன் பிச்சு. அது ஒண்ணு சரண் கூட இல்ல, கையில கொடுடி. 2 பொம்மை அவா கூடதான். போய் வா எடுக்க போய் பேச பத்துக்கிட்டே இல்ல நீ. கொடுக்குறேன் என்ன திரும்ப விட்டுருவேன். ஏய் சாரா, பொம்மை வேணும்னா அண்ணே நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பழகு. அதென்ன போய் பேசுறது? இந்த வயசுல முளைச்சு 3 எவ்வளவு விடல போய் பேசுறோட உன்ன கம்படுடா. பிள்ளை இருந்தாலே இப்படிதான், வீடு கலகலன்ட்டு இருக்கும். ஐஸ்வர்யா, லட்சுமிக்கு தூரத்தை சொன்னானா? இட்லி கடையெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அதான் வீட்டுக்கு ராத்திரி தேடி வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு 6 மாசம் ஆகுது, குழந்தை உண்டாயிருக்கா. 6 சாதம் போடணும் 2 நாள்ல. அதான் ரொம்ப பேரெல்லாம் கூப்பிடல, 10-30 பேர் தான். அதுக்குள்ள ஒரு 6 வகை சாப்பாடு செஞ்சு தரணும். நீ வேலையெல்லாம் குறைச்செடுத்து போட்டு நல்லா இருக்கணும் சாப்பாடு. நல்லா இருந்தால் வளகாப்பு கூட உண்ட கொடுத்துருவேன். அதான் உன்ட்ட கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் 2 ப்ளவுஸும் தைக்கணும். நீ விலை கொடுத்து தைச்சு கொடுப்பியான்னு ஒரு ப்ளவுஸு 50 ரூபான்னு என் மகளுக்கு கொஞ்சம் எங்கள் கையிலலாம் வேலைப்பாடு வைக்கணுமா, வச்சு எடுத்து தைக்கணுமா. 200 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, தைச்சு கொடுப்பியா? நாளைக்கு தான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னா அந்த விவரம் கட்டுற போதான் வந்தேன். ஆமாங்க, 6 வகை சாதமா தாராளமாக பண்ணிடலாம். எனக்கு எல்லாம் தெரியுங்க. வளகாப்பு கூட தாராளமாக என்ன கொடுங்க, நான் நல்லா செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் உங்கள் பட்ஜெட் எவ்வளவு, என்னென்ன அரிசி போடணும், எத்தனை வகை சாதம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதன்படி கரெக்டுக்கு டைமுக்கு செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். உங்கள் பொண்ணுக்கா வளகாப்பு? ஆமாம்மா, என் பொண்ணுக்கு தான். இங்கே தான் இருக்கா. குழந்தை உடனே நேரத்துலேருந்தே பெட் ரெஸ்ட்னு சொன்னாங்க. அதான் பெட் ரெஸ்ட் அங்கே இருந்தால் மாமியார் வீட்டிலேருந்து இருக்க முடியுமா? சும்மா அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லுவா. என் மருமை இங்கே கொண்டு விட்டுட்டு போயிட்டான். நல்ல பையன், தங்கமான பையன். என் பிள்ளைக்கு சுவாசம் முதல்ல ஊற்றி வாயில ஊட்டி விடுவாரு. இங்கே வந்தாலும் அப்படிதான், அத்தை கொடுங்க நான் கொடுக்கேன்றாரு. சின்ன பிள்ளைய பார்த்த மாதிரி பார்த்துக்கிடுவார். நல்ல மனுஷன். இப்படி ஒரு மருமையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளையும் தங்கமா பார்த்துக்கிடுதாரு. அப்புறம் உன் வீட்டுக்காரருங்கம்மா ஆளையே காணல. நீங்கள் 2-3 பேர் தான் இருக்கீங்க. வேலைக்கு எதுவும் போயிருக்காரோ? இல்லைங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வர முடியும். இப்போ தான் 2 மாதத்துக்கு மட்டும் தான் போனார். இன்னும் வர எப்படி 3 வருஷம் ஆகுங்க. ஃபோனில் அப்பப்போ பேசிப்பார். எதோ ரூபானாலும் கேட்டால் உடனே ஜிபே மூலமாக அனுப்பி விட்ருவார். நான் தான் குழந்தைய பார்த்துட்ருக்கேன். எனக்கு வேலையெல்லாம் பார்க்கணும் எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டில் சும்மா இருக்கணுமா, ஏதாவது வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அது இல்லாமல் என்னோட கைப்போக்கம் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் செய்கிறேன். அப்படியா? சரிம்மா சரி. நானும் உன் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அப்போ சரி. ஏன்னா நம்ம வீட்டில் முத நடக்கிற சுப நிகழ்ச்சி சுபமாக நடக்கணும், அதுக்கு தான் கேட்டேன். அப்போ நாளைக்கு காலையில் நான் காசு கொண்டு வரேன், என்ன ஏது எழுதிட்டு வரேன். இப்போதைக்கு ஒரு 3000 ரூபா காசை கொடுக்கேன், சரியா? ப்ளவுஸ் துணி நாளைக்கு கொண்டு வந்துடுவேன். ஆனால் நாளை கழிச்சு எனக்கு வேணும். நாளை கழிச்சு என் பிள்ளைக்கு 60 சாப்பாடு போடுதாக, அது கொடுக்கறதுக்கு தான் ப்ளவுஸு. எனக்கும் தச்சு கொடு. நம்ம ப்ளவுஸு 200 ரூபாய்க்கு நல்லா பெருசாக நல்லா கிராண்டாக இருக்கணும். கல் வைரம்லாம் தான் இல்லாமல் பயிற்சி வருதானே, அப்படிலாம் பதிச்சு எடுத்து அவளே எல்லாம் சொல்லுவா ஃபோனில். என் மால்கிட்ட போனை போட்டு கொடுக்கேன், அந்த மாதிரி தச்சு கொடுத்துரு. அக்கா, 6 வகை சாதத்துக்கு 30 பேருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 இல்லை 6000 ரூபாய்க்கிட்ட ஆயிரும். குறைஞ்ச அளவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பேசிக்கோங்க. அப்புறம் என்ன சாதம்லாம் பண்ணணும்னு சொல்லிடுங்க. காலையில் சொன்னால் தான் நான் சாயந்தரம் கடையில் போய் எல்லாம் வாங்கி காலையில் எழுந்துச்சு பண்ண முடியும். சரிங்களாக்கா? மாப்பிள்ள எந்த கடையில சிக்கன் தானே வேறவே இல்ல. சும்மா உதவுடாது, அந்த கதையை உதச்சு நாஸ்தி ஆக்கணும். நம்ம மேல
பயமே இல்லை போல இருக்கு யாருக்கும். சிக்கனை எப்படிதான் வேகாம வச்சு குதுப்பான். டேய், சிக்கனா முக்கியம். இப்போ என் வாழ்க்கை போகுது. என் பொண்டாட்டி எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்கா. அவளோட ஒண்ணுக்கும் சரி போட மாட்டுக்கா. உயிரெல்லாம் எதுக்கா. அதான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி ஆக்கலான்னு விட மாட்டேன். மாப்பிள்ள உன் வீட்லயுமா நம்ம எல்லாம் ஒரு காலத்துல ரவுடியா இருந்தோம். இப்ப பாரு ஒழுங்கா உள்ள வேலையை பார்த்தா எவனும் மதிக்க மாட்டுக்கா. என் வீட்டுலதான் அப்படின்னு பார்த்தா உன் வீட்லயும் அப்படியா? ஐயோ ஐயோ, நம்மள மொத்தத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ உங்க 2 வீட்லயும் மதிக்க மாட்டுவாங்களா? என் வீட்டுல அப்படி இல்லப்பா. டயத்துக்கு சாப்பாடு இல்ல ஒரே மிதி பறந்துருவா. வச்சு ஆகணும்ல. அப்படி வச்சிருக்கேன் என் பொண்டாட்டிய. உங்களை மாதிரியா புலம்பிக்கிட்டு கேவலமா இல்லையாடா? பொண்டாட்டி கையால அடி வாங்குறீங்க. டேய், இங்க 2 பேரோட நிலைமை உனக்கு சிரிப்பா போச்சா? நீ எல்லாம் சிரிக்க கூடிய அளவுக்கு நான் வந்துட்டேன்ல. எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான். அவள இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னு பாரு. மாப்பிள்ள இப்ப போவாத, போத ஓவரா இருக்கு, அடிச்சா தெரியாது, காலையில பாத்துக்கலாம். பேசாட்டு இங்க படுடா. அடே அழகா இருக்கு, செம்மையா இருக்குல. என்ன ஒரு பிளேஸ். வாவ், ஆசம் ஆசம், அடிப்பொலியா இருக்குல. நிறைய செல்ஃபி எடுக்கணும். பனிக்குள்ள நேத்து பூத்த ரோஜா மாதிரி. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பர் பிளேஸா இருக்குல. எங்க பார்த்தாலும் பனி. ஐயோ, வாயில கூட பனியா போகுது. சூப்பர். இப்படி எல்லாம் வந்தாதான் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும் போல இருக்கு. செம்மையா இருக்குல. நமக்கு தெரியாததா? ஏதோ இந்த ஊர்ல 4 இடத்து தெரியுமே சொல்லி அவனை கூப்பிட்டா ரொம்ப பக்கு பண்ணிட்டான். இன்னும் இவன் நமக்கு தேவையில்லை. நானே ராஜா, நானே மந்திரி. நம்ம பாட்டு கார் எடுத்துட்டு வரணும், நிக்கணும். அப்படியே 5 போட்டோ, அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ், 4 பேரை கடுப்பு ஏத்தணும். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. வாவ், என்ன அழகா இருக்கு. கொடைக்கானல் தான். ஃபாரின் கண்ட்ரி கூட நம்ம போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரிலாம் இல்ல. ஹில் ஸ்டேஷன், எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு, அப்படி வெள்ளை பனி மூட்டமா. போட்டோ எடுக்காம இருந்தா இப்படி 4-5 போட்டோ எடுப்போம். அச்சச்சக் அச்சச்சக் அச்சச்சக். அட, இது யாருப்பா புதுசா இருக்கு? இந்த பனிக்குள்ள ஒரு பட்டு துணியா? அழகா இருக்கு. ஒருவேளை பியா இருக்குமோ? சாயந்தர நேரம், அதுவும் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நிறைய பேய் ஆவிலாம் சுத்துன்னு சொல்லுவாங்களே. பேயா இருக்குமா? ஆமா, நம்ம வீட்டுலதான் ஒரு பேய தினம் பாக்குறோம். அதை விட பெரிய பேய வரப்போகுது. பேயோ நாயோ முன்னாடி போய் பாப்போம். அழகா இருந்தா தூக்கிட வேண்டியதான். இந்த பனியில அப்படியே சூடா ஒரு மசால் டீ, அப்புறம் ஒரு மிளகா பஜ்ஜி, முடிஞ்சா நல்ல ஸ்பைசியா கறி தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆசமா இருக்கும். சரி, கூட 2-3 பிளேஸ்லாம் சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு அடுத்த வாரம் நம்ம இதெல்லாம் வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடலாம். இன்னும் செமையா இருக்கும்ல. போட்டோ எடுத்து போட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு வாழ்வு தாண்டி அப்படின்னு. ஏய் பொண்ணு, காது கேட்க மாட்டுக்கா இல்ல கேட்காத மாதிரி உட்காந்துருக்காளா? முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா முடிய காமிச்சிட்டு இருக்கா. ஏன் நீ முடிய காமிச்சா முன்னாடி வந்து பார்க்க தெரியாதோ? ஏய், யாருமா நீ இந்த பனியில உட்காந்துருக்க? ஆம்பளை நாங்களே இருட்டு போகுதுன்னு பயந்து கிளம்பிட்டோமே. நீ என்னன்னா அழகா ஹாய போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாதிரி உட்காந்துருக்க. யாருடி நீ? ஐயோ, குடிகாரன் கையில பாட்டில் மாளிகிறானே. உச்சியில வர நிக்கிறோம். பயத்தை முகத்துல காமிக்கவே கூடாது. என்ன, நான் இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். இந்த ஊர்ல புதுசா சேர்ந்திருக்க டிஎஸ்பி. விட்டு தொலைலன்னு பார்த்தா விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. எங்க போயிருப்பாங்க? நடந்து காலெல்லாம் வலிக்கு. கிட்டத்தட்ட நடு காட்டுக்குள்ள வந்தாச்சு. வெளியே போறதுக்கு வழி கூட தெரியாது. எங்கதான் போயிருப்பாங்க? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. அது சரி, மலையில நம்ம வீட்டுல இருக்க டவர் கிடைக்காது. இப்போ நடு காட்டுல வேற இருக்கும். எங்க போட்டு டவர் கிடைக்க? ஐயோ, பயமா இருக்கு எனக்கு. திக்குன்னு இந்த பாட்டி சொன்னது கிட்டதான் பயமா இருக்கு. கடவுளே, நேரத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சேஃபா அவங்க வந்துடணும். எங்க நிக்காங்கன்னு தெரியலையே. அந்த ஒரு பச்சை கலர் சாரி தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்படிதான் பச்சை கலர்னு பின்னாடி போறோம். பார்த்தா செடியும் கொடியுமா ஆடிட்டு இருக்கு. அந்த பச்சை கலர் துணியா இல்ல செடியா ஒன்னும் தெரிய மாட்டுக்கு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. டேய், விட்றா விடு. சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு, நான் மட்டும் இப்பவே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணேன். உன்னை உண்டலே நினைக்கிறாங்க. விட்றா. ஐயோ, மேடத்தை கொல் மாதிரி தான் இருக்கு. மேடமே தான். ஐயோ, பயமா இருக்கு. புதர் வேறங்க நிறைய உண்டு. புதர்ல எதுவும் மாட்டிட்டு இருப்பாங்களா? ஐயோ கடவுளே. மேடம் ஷோ எங்க இருக்காங்க? தில்லி சத்தம் மட்டும் கேக்குது. ஆளு காணோம்.
ஷோ கடவுளே, மேடத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, சேஃபா வந்துடணும். அவங்க அப்பா என்ன நம்பிதான் அனுப்பியிருக்காங்க. தேவை இவங்களுக்கு இதெல்லாம். சண்டே அதுமா வீட்டுல இருக்கிறத விட்டுக்கிட்டு. ஐயோ, ரோடி பையன் மாதிரி இருக்கான். ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுக்கு? நம்ம அவங்களை அப்படியே அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணிடலாம். ஆனா இவன் எப்படி ஒத்தையில கண்டிப்பா இருக்க மாட்டான். இவனை சுத்தி எப்படியும் கேங் இருப்பாங்க. எல்லாரும் வந்தா மேடத்தையும் ஒரு வழி ஆக்கிடுவான், என்னையும் ஒரு வழி ஆக்கிடுவான். என்ன பண்ணலாம்? போன்ல போலீஸ் வண்டி சவுண்ட் போடலாம். அப்ப கண்டிப்பா பயந்து ஓட வாய்ப்பு இருக்குல்ல. ஐயோ, போலீஸ் வண்டி சத்தம் கேக்குது. வந்துட்டாங்களா? வந்துருவாங்க. மூக்குல வேத்திரம் போல கரெக்ட் டைம் கரெக்டா வந்துருவாங்க. ஷே, பசியா இருக்கிறவனுக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சாப்பிட விட மாட்டேங்கானுங்களே. சி ராஸ்கல், இவ்வளவு பக்கர புத்தியோட அலையறானுங்க. இவங்களுக்குலாம் அக்கா தங்கச்சியும் கூட யாரும் பிறக்கல போல. மேடம் மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில மேடம்? விஜய் விஜய், அங்கே நில்லுங்க. சாரி கிழிஞ்சு போச்சு. கோட்டை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னங்க மேடம்? சாரி 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 மேடம். நாங்க தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ். ஏய், என்னடி தேங்க்ஸ்? என்ன தேங்க்ஸுங்க? அறிவு கட்டவளே, ஊரை பத்தி தான் உனக்கு தெரியல. அட்லீஸ்ட் உலகத்தை பத்தி கூட உனக்கு தெரியாது. நாடு கட்டி குட்டிச்சோரா போய் கிடக்கு. இதுல உனக்கு ஊரை சுத்தி பார்க்கணுமா? ஊரை வந்துட்டா. எதுக்கு நீ மெட்ராஸ் வந்து வந்த? எதுக்கு வந்தேன்னு கேட்கிறேன். எதுக்கு வந்து அதை செய்யாம ஊரை சுத்தி பார்க்கறது என்ன, சாப்பிட போகிறது என்ன, ராத்திரி வாழ் கூப்பிடுறது என்ன? அறிவு உனக்கு சுத்தமாவே இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்ல வேலை, உன் மேல கோபத்துல நான் பாய் திரும்பி போயிடலாம் தான் பார்த்தேன். என்னமோ மனசு கேட்கல, அதான் வந்தேன். வந்த இடத்துல நல்ல வேலை. எனக்கு எப்படி பதறது? ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்ல. ஏய், என்னதான் நீ வாய் பேசினாலும் நீ ஒரு பொண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நினைச்சே என்னால பார்க்க முடியல. இப்போ கூட என் கையெல்லாம் பதறுது. பெரிய இவன் மாதிரி வரா. ஊர் சுத்தி பார்க்க வரேன், உலகத்தை சுத்தி பார்க்கறேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு கிளம்பி நைட் பிளைட்டோ ட்ரெயினோ என்ன இலவியா புடிச்சு கிளம்பி காலையில நீ சென்னையில இருக்க. இன்னும் இந்த ஊர்ல இருந்த அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. ஏய், உனக்கு அப்படி என்னடி ஊர் சுத்துறது? அப்படி என்ன ஊர் சுத்துறதுன்னு கேட்கேன். நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? நடு காட்டுக்குள்ள. ஏதோ யானை நாய் நரி ஏதாவது வந்து நம்ம கடிச்சு கொண்டு போட்டா கூட நம்ம உயிர் குற்றவாதம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். என்னன்னு சொல்றது? நானும் 2 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து வந்ததில்ல. ஒரு பொண்ணு வந்துட்டு உனக்கு ரொம்ப தான் தில்லு. சாரி விஜய், நான் இப்படிலாம் ஆகும் நினைச்சு பார்க்கல. ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வந்தேன். சத்தியமா இப்படி ஆகும் நான் நினைச்சு பார்க்கல. ஏய், இதெல்லாம் நினைக்கணும், நினைச்சு போக்கணும். நீ ஒன்னும் கை குழந்தை கிடையாது. இங்க பாரு, நீ தனியா இருக்கு இந்த ஊர்ல. எல்லாரும் நல்லவங்க எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்ன எடுத்துக்கோ, நானும் ஒண்ணு ரொம்ப தியாகியோ நல்லவனா ஒண்ணு கிடையாது. மனுஷங்க எப்படி இருக்காங்க? நீ என்னவோ பெரிய இவன் மாதிரி அப்படியே இருக்க. விஜய், நான் இப்படி எல்லாம் ஆகும் நினைச்சு பார்க்கல. நான் சின்ன பிள்ளைல இருந்தே ஹாஸ்டல்லே வளர்ந்ததா. படிப்பு எல்லாமே வெளிநாட்டுல. இப்பதான் அம்மா அப்பா கூட ஒரு 2 மந்த் தான் இருந்தேன். அதுக்குள்ள இங்க வந்துட்டேன். என் டேடி மாதிரி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும் சத்தியமா நினைச்சு பார்க்கல விஜய். சாரி சாரி. இங்க பாரு ஸ்னேகா, உன் நல்லதுக்கு சொல்றேன் கேளு. என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிற கூட பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனாவது நினைச்சுக்கோ. உலகம் பல விதம். இங்க நல்லவங்க நினைக்கிறவங்களாம் நல்லவங்க கிடையாது, கெட்டவங்க நம்ம தூக்கி போடுறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. மனுஷங்க பல விதம். புரிஞ்சு நடக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பார்த்து எடுத்து நடந்துக்க. விஜய், இப்ப எங்க போறோம்? ஏய், வாயை முட்டு பேசாம வா. விஜய் விஜய் விஜய், நான் புடவையே கட்டிட்டு வரேன். இந்த ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னமோ சேஃப் இல்லாத மாதிரி. என்ன சேஃப் இல்லையா உனக்கு? நல்லா வருது வாயில. 10 நிமிஷம் லேட்டா வந்துடணும். அப்ப தெரிஞ்சுக்கும் சேஃப் எது இல்லைன்னு. வந்து தொலை. விஜய் விஜய், நீ போ. பாசல போயிடாத. ஸ்லோவா நடந்துட்டு நான் அந்த புடவையே கட்டிட்டு வரேன். இது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்ல. என்ன மாதிரி செஞ்சு தொலை. ச்சே, அழகான புடவை இப்படி கிழிச்சிட்டானே. இதெல்லாம் என்ன ஜென்மம், எங்க இருந்து வருதுனே தெரியல. இப்படிதான் வீட்டுல வச்சு இதை பார்த்தாங்களோ? ஆமா, இது இப்படி பாடாப்படுத்தினால இதை ஒன்று ஹாஸ்பிட்டல் எடுத்துப்பாங்க போல. கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இதோட வாழ்க்கையே போயிருக்கும். அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்குதா? புடவை கிழிஞ்சிட்டான். விஜய், முறைச்சிட்டே இருக்காத. நான் பண்ண தப்பு தான். சாரி சாரி சாரி, 1000 டைம் சாரி. போதுமா? எனக்கு நல்லா பசிக்குது. நான் தான் பசி தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஏதாவது போய் வாங்கிட்டு வா. ஏய் பைத்தியம் பைத்தியம், நம்ம என்ன ஆரிபவுன் ஹோட்டலுக்கு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு சொல்றேன். நம்ம இருக்க நடு காட்டுல இங்க என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. பேய் நடமாடுதா இல்ல மனுஷன் நடமாடுறானா? கொலைக்காரமா நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா உனக்கு? பெரிய பேசிட்டு இருக்க உன்னே வச்சுட்டு எப்படி நான் உனக்கு வீட்டுல சேர்க்க போறோம்னு திக்குன்னு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட இது இல்லாம பசிக்குன்னு சொல்ற. இந்த காட்டுக்குள்ளையா குளங்கரமா இருப்பாங்களா? இந்த குளிர்லயுமா நம்மளாலே இருக்க முடியல. சரி, யாருனாலும் இருந்துட்டு போட்டோம். 10ஓட 14 நம்மளும் இன்னைக்கு இருக்க வேண்டியதான். விஜய், எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த காதலன் படம் பார்த்திருக்கியா? அதுல நக்மாவுக்கு பிரபுதேவா சார் காட்டுல என்னெல்லாம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்து கொண்டு கொடுப்பாரு. அதே மாதிரி என்ன நக்மாவா நினைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்குமோ கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? நல்லா பசிக்குதுப்பா. நான் பசி தாங்க மாட்டேன். ஒருத்தங்க பசின்னு நம்மகிட்ட வந்து கேட்டு அதை நம்ம கொடுக்கலன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா விஜய்? என் டேடி அடிக்கடி சொல்லுவாரு, யாராவது நம்மகிட்ட வந்து காசோ சாப்பாடோ கேட்டா கையில இருக்கிறது அவ்வளோத்தையும் கொடுக்கட்டான்னு பரவாயில்ல, கொஞ்சமாவது கொடுக்கணும்னு சொல்லுவாரு. எவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என் பசியோடையே தூங்க வேண்டியது போல. சரியான திண்ணி பண்டரமா வளர்த்து வச்சுப்பாரு போல. அவர் சொத்தை இது தின்னே அழிச்சிரும். காட்டுக்குள்ள இருக்கமே, நாளைக்கு வீடு போய் சேர்வோமான்னு கொஞ்சமாவது பயம் ஏதாவது இருக்கா? அதுக்கு திங்கணும் திங்கணும் திங்கணும்.
விஜய் சீக்கிரமா வந்துரு, நான் குத்தில இருக்கேன். பயமா வேற இருக்கு, சீக்கிரமா வந்துரு. ஷோ, மொபைல் வேற இல்ல. மொபைல் இருந்தா கூட ஷார்ட்ஸ் பார்த்தே இருக்கலாம், டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. இதுவும் நல்லா தான் இருக்கு. காட்டுல, ஓப்பன் பிளேஸ்ல, நிலவு வெளிச்சத்துல, கேம்ப் ஃபயர்ல இன்னைக்கு ஆதிவாசி மாதிரி காட்டோட பச்சையாவே சாப்பிட போறோம். விஜய் சீக்கிரம் வந்துரு, மொபைல் வேற இல்ல, போர் அடிக்கும். கத்தாத, வரேன். ஒரு பெரிய பாடா இருக்கு. இந்த ராத்திரி எப்படி ஓட்ட போறோமோ தெரியல. ஹை, இது என்னது வட்ட வட்டமா இருக்கு? காட்டுல டைம் பாஸ் ஆகுதுன்னு பால் பறக்கிட்டு வந்தியா? ஒன்னதான் கேக்குறேன், பதில் பேச மாட்டியா? முறைச்சிட்டு இருக்க, கோபப்பட்டுட்டே இருக்க தவிர இந்த வார்த்தை பேசினாதான் என்னவா? என்னது இது? தயவு செய்து கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? சும்மா தொண்ணு பேசிட்டே இருக்காது. தலை வலிக்குது எனக்கு. வாயை மூடிடி. உனக்கு என்ன இப்ப சாப்பாடு தானே முக்கியம்? அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாவ், செம செம. ஓ, அந்த மண்ணுக்குள்ள வச்சு சுட்டது எக்கா? எங்க போய் எக் இங்க இருந்து எடுத்துட்டு இருந்த? இதுக்கு பேரு காடை முட்டை. காட்டுல நிறைய கிடக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல எல்லாம் காடை அங்கங்க முட்டை போட்டுட்டு போயிடும். இது நிறைய சேல்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு பார்த்தேன், கிடைச்சது, அதான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடு, டேஸ்டா தான் இருக்கும், நல்லா இருக்கும். சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அம்மா. வாவ், முட்டை கூடயே இந்த லெமன் பெப்பர் சால்ட்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அப்படி இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆனியனு கோபப்படாத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது குட்டி குட்டியா இருக்குல்ல, அப்படியே ஒரு வாயை எடுத்து போட்டா போதும். இது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அப்புறம் வேற என்ன கொண்டு வந்திருக்க பாப்பா? ஹை, கடலை. ஆனா பச்சைக்கு சாப்பிட்டா தலை சுத்தம்னு சொல்லுவாங்களே அம்மா. எனக்கு இதை சுட்டு கொடு, இல்ல மணல் இருந்தா மணலை ஹீட் பண்ணி அதுல போட்டு வறுத்து கொடு. நம்ம வீட்லயோ இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒன்றும் இல்ல, நடு காட்டுல உட்காந்துருக்கோம். ஏதோ பசிக்குதேன்னு போய் கிடைக்கிறத எடுத்துட்டு வந்தா பெப்பரை கொடு, மிளகு கொடு, லெமனை கொடு, கடலையை வறுத்து கொடுன்னு. சாப்பிட விருப்பம் தான் சாப்பிடு, இல்ல கொண்டா நானா சாப்பிடுறேன். வேணாம், எனக்கு நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா தான் இருக்கும். லேசா அப்படி கீழே வாட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரை ஆயிருல, ருசியா இருக்கும். அது என்ன, கேரட் ஓகே. பீட்ரூட்ல எனக்கு வேண்டாப்பா. பீட்ரூட் பச்சை சாப்பிட எனக்கு பிடிக்காது. பீட்ரூட்ல எனக்கு வேண்டாம் விஜய், பிடிக்காது. அம்மா ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, அதில் குடிப்பேன். ஆப்பிள்லாம் போடும்போது நல்லா இருக்கும். சும்மா சாப்பிட பிடிக்காது, ஒரு மாதிரி இனிச்சு போயிருக்கும். எனக்கு நைட்டு இது ஓகே தான். நீ வேணா பீட்ரூட் சாப்பிட்டுக்கோ. தின்னி பண்றாங்க ஒரு வார்த்தை ஃபார்மாலிட்டிக்காவது கேட்கறால பாரு. 2 முட்டை நீ சாப்பிட்டு, நீயும் பசியா தானே இருப்பேன்னு. தான் தின்னி. சரி, என் கோட்டை கொடுங்க, எனக்கு குளிருது. நீங்க தான் கோட் போடல. இல்ல எனக்கு வேணும். குளிர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கணுமா? அப்ப அந்த பெட்ஷீட்டா போத்திட்டு அப்படியே தூங்கிடுவேன். 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இந்த தீவனம் திங்குறா. தூக்கமே வரல. 1:30 ஆகுது. சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க, சந்தோஷம்தான். ஆனால் வீட்டுக்காரரோட தானம்மா இருக்கேன்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கேட்டுட்டு போனது என்னமோ தெரில, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. நான்லாம் இருந்து தான் என்னத்துக்கு? பெற்றவங்களுக்கும் பாரம், கல்யாணம் பண்ண வாழ்க்கையாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அவர் குழந்த சாக்கு, அம்மா அப்பா சாக்குன்னு சொல்லி நம்மளை உதவி தள்ளிட்டாரு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியலை. கடைசி வரை எதுக்காக போராடுறோம், எதுக்காக வாழ்கிறோன்னு புரியலை. குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும், ஆளாக்கணும். நானும் சராசரி பொண்ணு தானே, எனக்கு ஆசைகள் பாசம்லாம் இருக்க தானே செய்யும். என் குழந்தைங்கள எப்படி படிக்க வச்சு எதிர்காலம் எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் கடைசி வரை போராடுவேன். இருந்தாலும் அவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டார்ல, என் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டார்ல. நல்லவராக இருந்தால் பொண்டாட்டி காணாமல் போய் இத்தனை மாதம் ஆச்சு. எப்படியாவது அந்த களமறி கிடையாது இந்த காலம். எதில் எல்லாமோ கொடுத்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்மளை தேடணும்னு கூட அவருக்கு மனசு வரல. இந்த 1 வருஷம் வாழ்க்கையில் அவருக்கு நான் ஒரு நாள் கூட நல்ல பொண்டாட்டியாக தெரியலையோ என்னமோ. அந்த அம்மா பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து, வீட்டுக்காரர் தான் சாப்பாடு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. எனக்கும் இப்படி தானே, என் வீட்டுக்காரர் நல்லா தானே பார்த்துக்காரு. கல்யாணம் ஆனால் அன்றைக்கி எனக்கு பசிக்குதுன்னே ராத்திரியே தோசை கொண்டு ஊட்டி விட்டார். குழந்தை உண்டான அன்னையிலேருந்து பிறகு வர என்னை அப்படி ஒரு குழந்தைய பார்த்துட்ட மாதிரி பார்த்துக்கிட்டாரு. யார் கண் விழுந்ததோ என்னன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு தசைக்கு பிரிஞ்சிருக்கோம். கடவுளே, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியம், அது நேரம் பெற்ற குழந்தைங்களும் முக்கியம். என் வாழ்க்கை கடைசி வரை இப்படியே இருந்துருமா? என் புருஷன் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அம்மா அப்பா தங்கச்சி தம்பி புருஷன் மாமனார் மாமியார் எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத ஒரு அனாதை போல இங்கே வந்து இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கை கடைசி வரை இப்படியே முடிஞ்சிடுமா நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அவர் கண்டிப்பாக வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணியிருப்பாரோ? அவர் கல்யாணம் வேண்டான்னு இருந்தாலும் அத்தை விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இருக்கலாம். நம்ம வீட்டை விட்ட வந்து கிட்டத்தட்ட 8-9 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. இவ்வளோ நாள்
விட்டு வைக்க மாட்டாங்க. அத்தை குணம் எனக்கு நல்லாவே தெரியும். பையன் வாழணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அவர் என்ன மறந்துருப்பாரு, வேற கல்யாணம் பண்ணிப்பார்ல. கடவுளே, என்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன் தான் தெய்வம், புருஷன் தான் கடைசி வரை தான் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனால் சில உறவுகள் மட்டும் ஏன் தான் பாதிலாத்துட்டு போகிறோம் தெரியல. ஆனால் நான் அப்படி நினச்சி போகலை. என் புருஷன் கூட கடைசி வரை என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவர் கூடயே இருக்கணும்னு நினச்சி தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கை ஒரு வருஷம்தான்னு எழுதி வச்சுருக்கோம் என்னமோ. ஆனால் என் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணியிருப்பார்ல.